Dear children, in the video Geography Unit 8 Mapping Skills உடைய book back question and answers discuss பண்ண போறோம். First Roman letter 1, choose the best answer. The subject which deals with map making process. Map making அப்படினாலே நமக்கு cartographyங்கிறது ஞாபகம் வரும். அதை யார் கிரியேட் பண்றா அப்படின்னா cartographer அப்படிங்கிறது தெரியும். ஸோ லெசன்ஸ்லேயே நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஸோ அப்போ cartographyங்கிறத எழுதிடுங்க. நெக்ஸ்ட் a map that shows the physical features. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். cadastral map, relief map, climatic map, resource map. ஸோ இதில் உங்களுக்கு 3 மேப்ஸ் தான் நம்ம நடத்தியிருந்தோம். ரிலீஃப், கடஸ்ட்ரல் அண்டு தெமேட்டிக் மேப். ஸோ இதில் கிளைமேட்டிக்கும் ரிசோர்ஸும் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கடஸ்ட்ரல் மேப் அண்ட் ரிலீஃப் மேப். இதில் கடஸ்ட்ரல் மேப்புங்கிறது வந்துட்டு லேண்ட் ஓனர்ஷிப், அதுக்கடுத்து பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னாலே ரிலீஃப் மேப் தான். அதனால தான் ரிலீஃப் மேப்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் மேப் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸுங்கிறது தான் உங்களுக்கு கீ. ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு வந்துச்சுனாலே அது என்ன மேப்? ரிலீஃப் மேப். ஷாலோ வாட்டர் பாடிஸ் ரெப்ரசன்டட் பை லைட் ப்ளூ. ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு சி வாட்டர் அப்படின்னா ப்ளூ கலர், ஷாலோ வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு லைட் ப்ளூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது வந்துட்டு மவுண்டெயின்ஸ்க்கு, அதுக்கடுத்தது வந்துட்டு என்ன சொல்லலாம், அதாவது வந்துட்டு ஸ்னோ மவுண்டெயின்ஸ் அப்படின்னா வந்து ஒயிட் கலரில் இருக்கும், பிளைன்ஸ் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், ஃபாரஸ்ட்லாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கலர்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வாட்டர் அப்படின்னாலே இப்போ சி வாட்டர் ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு ப்ளூ கலரில் தானே இருக்குது. ஸோ அப்போ வாட்டர்னாலே ப்ளூ கலர்னு தெரியும். இதில் ஷாலோ வாட்டர்னா லைட் ப்ளூ. நெக்ஸ்ட் த மேப்ஸ் விச் ஆர் known as பிளான். எந்த மேப்பை பிளான்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தாலே இதில் டோப்போகிராஃபிக்கல் மேப், ஐசோலைன் மேப், டிரான்ஸ்போர்ட் மேப்ஸ் இது எதுவுமே கிடையாது. கடஸ்ட்ரல் மேப்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இதில் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோமா, ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவோமா, டாட்ஸ் யூஸ் பண்ணுவோமா, கண்டோஸ் யூஸ் பண்ணோம்னா ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் fill in the blanks. The globe is a true representation of earth. குளோபுங்கிறது எதனுடைய மாடல்? எர்த்துடைய மாடல். நெக்ஸ்ட் the way of representing spherical earth on flat surface. ஸோ கோள வடிவத்தில் இருக்கிற அந்த எர்த்தை வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்கு பேர் தான் மேப் ப்ரொஜெக்ஷன். Map projection, a line that joins two equal elevation. The points of equal elevation அப்படின்னு பார்க்குறப்ப ஈக்குவல் அப்படின்னாலே ஐசோ அப்படின்னு ஞாபகம் வரணும். லைன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஐசோ லைன். cadastral maps are usually maintained by government தான் cadastral map மெயின்டைன் பண்ணும். thematic map அப்படின்னாலே அதுலேயே ஸ்பெசிஃபிக் தீமில் இருந்து தான் thematicனு வந்துச்சு. ஸோ thematic map is focused on specific theme. நெக்ஸ்ட் சூஸ் த ஆப்ஷன் விச் மேட்சஸ் த ஃபாலோயிங் கரெக்ட்லி. ஸோ லெஜண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கீ ஆஃப் எ மேப். லெஜண்ட்னா என்ன? கீ ஆஃப் எ மேப். ஓகே. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட். இப்போ நம்ம டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நார்த் இருக்கும், இங்கே ஈஸ்ட் இருக்கும். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் போட்டோம். ஸோ இது 90 டிகிரியில் இருக்குது இல்லையா? ஸோ இதில் நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இன்டர்மீடியட் டைரக்ஷன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிகிரியில் இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியில், இன் மிடில் தானே இருக்குது. ஸோ அப்போ 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு கண்டோர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன வரும் அப்படின்னா ப்ரௌன் கலர். ஸோ இது வந்துட்டு அந்த கன்வென்ஷனல் சயின்ஸ் இருக்கு இல்லையா? கன்வென்ஷனல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கண்டோர் லைன் வந்துட்டு என்ன கலர் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடஸ்ட்ரல் மேப் அப்படின்னாலே டாக்ஸேஷன், லேண்ட் பவுண்ட்ரி, ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் அதெல்லாம் சொல்கிறது. குளோரோப்ளித்ங்கிறது வந்துட்டு எ டைப் ஆஃப் தெமட்டிக் மேப்பில் தான் வந்துட்டு நம்ம குளோரோப்ளித் மேப், ஐசோப்ளித் மேப், அதுக்கடுத்து வந்துட்டு இன்னொரு மேப் வந்து டாட் டென்சிட்டி மேப் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெமேட்டிக் மேப்புக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஐசோலைன் மேப்லாம். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 4, 1, 2, 5, 3. ஓகே. நெக்ஸ்ட் match the statement with reason and select the correct answer. Small scale map can show only major features. கரெக்ட். ஏன்னா வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் வந்துட்டு லார்ஜர் ஏரியா கவர் பண்ணும். அதாவது மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒமிட் பண்ணிடும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஸ்மால் ஸ்கேல் மேப்னு சொல்கிறோம். ஸோ அது கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியூ டு லேக் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஷோஸ் லார்ஜர் ஏரியாஸ் லைக் காண்டினென்ட் கண்ட்ரீஸ். கரெக்ட். ஸோ ஸ்பேஸ் இல்லை மேப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் காட்ட முடியாதுங்கிறதால தான் லார்ஜர் ஏரியாஸ் மட்டும் காட்டுறோம். ஓகேவா? ஸோ அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு த கன்வென்ஷனல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆர் த கீஸ் ஆஃப் மேப் ரீடிங். கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு கீஸ். ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்துட்டு அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு நமக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் லிமிட்டட் ஏரியா, அந்த சின்ன ஏரியாவில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் அண்டு ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences.
டிஃபைன் மேப் ஸ்கேல். ஸ்கேலுங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஆன் மேப் அண்ட் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஆன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்டு டிஸ்டன்ஸ் ஆன் மேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து வெர்பலாக சொல்லணும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் to 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் மேப். ஸோ ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை சொல்லக்கூடியது, ஒரு ஏரியாவுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மேப் அல்லது ரிலீஃப் மேப் அப்படின்னு சொல்கிறோம். த மேப் தட் ஷோஸ் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என் ஏரியா இஸ் யூஷுவலி கால் ஃபிசிக்கல் மேப் ஆர் ரிலீஃப் மேப். நெக்ஸ்ட்டு மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன, 1 மார்க்ஸ்லேயே பார்த்தோம். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்குள்ள வே தான் என்ன அப்படின்னா மேப் ப்ரொஜெக்ஷன். ஸோ எ வே ஆஃப் ரெப்ரசென்டிங் ஸ்பெரிக்கல் எர்த் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆஃப் மேப், அதுதான் வந்துட்டு நம்ம மேப் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை வந்துட்டு நம்ம அக்யூரேட்டாக மேப்பில் காட்ட முடியாது. அதனால தான் கார்ட்டோகிராஃபர் மேப் ப்ரொஜெக்ஷனுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி எர்த்து சர்ஃபேஸை மேப் பண்ணுறாங்க. அதனால் வந்து டிசார்ஷன் கொஞ்சம், ஸோ இந்த அன்னெசரி டிசார்ஷன்லாம் அவாய்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் டைரக்ஷன். ஸோ இன்டர்மீடியட் டைரக்ஷன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கடஸ்ட்ரல் மேப். கடஸ்ட்ரல் மேப்புங்கிறது வந்துட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ கவர்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. சிட்டி சர்வே, டாக்ஸேஷனுக்கு, எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, மெயினாக வந்து லீகல் டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த கடஸ்ட்ரல் மேப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலீஃப் மேப் அண்ட் தெமாட்டிக் மேப். ரிலீஃப் மேப்னாலே ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது, தெமாட்டிக் மேப் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் தீம் அல்லது சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா டெசர்ட், ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் இது மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸை வந்துட்டு ஷோ பண்ணும். இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன், ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னா தெமாட்டிக் மேப். ஓகே, நெக்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல். ஸோ லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னாவே இதில் ஸ்மால் ஏரியாவை வந்துட்டு காட்டும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் மேப்பில் வந்துட்டு ஸ்மால் ஏரியா இருக்கும், மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் மேப்பில் வந்துட்டு மேஜர் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும், லெஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ லெஸ் இன்ஃபர்மேஷன் ஆனால் லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோப் அண்டு மேப் டிஃப்ரென்ஸ். குளோப் அப்படிங்கிறது வந்துட்டு 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த், மாடல் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். மேப் அப்படின்னா 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீடைல். ஸ்கேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஷோன் ஆன் த மேப் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 3 வேஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆர் வெர்பல் ஸ்கேல், அதுக்கடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், அதுக்கடுத்தது கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் ஆர் வெர்பல் ஸ்கேல் அப்படின்னா வேர்ட்ஸ் மூலயமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. இந்த ஸ்கேலை வந்துட்டு வேர்ட்ஸ் மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 1 சென்டிமீட்டர் to 1 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் வெர்பல் ஸ்கேல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து மேப்பில் நம்ம எழுதும்போதே 1 சென்டிமீட்டர் to 1 கிலோமீட்டர், அதாவது சென்டென்ஸ் என்ன 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆன் மேப் கரஸ்பாண்ட் to 1 டிஸ்டன்ஸ் ஆன் கிரவுண்ட். இதை ஷார்ட்டாக வந்து நம்ம இப்படி எழுதுவோம். ஓகே, இதுதான் வெர்பல் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் நியூமரிக்கல் ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ ஸ்கேல். ஆர்எஃப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மேப் டிஸ்டன்ஸ்க்கும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் சேம் யூனிட்டை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஜென்ரலி வந்துட்டு ஆர்எஃப்பை வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக தான் வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் ஆர் பார் ஸ்கேல் ஆர் லீனியர் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மால் ரூலர் வந்துட்டு பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைனை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய டிவைடட் பண்ணுவோம், சப்டிவைட் பண்ணுவோம், நிறைய லென்ஸில் வந்துட்டு டிவைட் பண்ணுவோம். எல்லாமே டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு மாறும், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு மாறும். நெக்ஸ்ட்டு கெடஸ்ட்ரல் மேப். கெடஸ்ட்ரல் மேப் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் கெடஸ்ட்ரல் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கெடஸ்ட்ரல் மேப் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர வேண்டியது லேண்ட் பவுண்ட்ரிஸ், அதுக்கடுத்தது ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட், இதுதான் ஞாபகம் வரணும். அதுக்கு அனதர் நேம் பார்த்தோம் அப்படின்னா பிளான். ரிலீஃப் மேப்புக்கு ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு கெடஸ்ட்ரல் மேப்புக்கு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி சர்வே, டாக்ஸேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஸ்டேட்ஸ் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணும். கவர்மெண்ட் தான் இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறப்ப மெயினாக வந்துட்டு இது வந்துட்டு லேண்ட் வேல்யூவேஷன், டாக்ஸேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா லேண்டோட ஓனர்ஷிப்பு, இந்த டாக்குமெண்ட் ப்ரொடக்ஷன், டயக்ராம், ஸ்கெட்சு, பிளானு, சார்ட்டு இதெல்லாம் இருக்கிறது தான் வந்துட்டு இந்த கெடஸ்ட்ரல் மேப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரைட் எ பேராகிராஃப் அபவுட் த
கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸுங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தேவை. ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், டெலிஃபோனாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு டீட்டெயில்ஸை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக உள்ளது தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக உள்ளது தான் வந்துட்டு இந்த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இதை கீ ஆஃப் த மேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்பேஸில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். இது வந்துட்டு நம்ம மேப்பை ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்குன்னே இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இருக்குது சர்டைன் சிம்பிள்ஸோட. அந்த சிம்பிள்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்வென்ஷனல் சிம்பிள்னு சொல்கிறோம். மற்ற சிம்பிள்ஸ், அதாவது கார்ட்டோகிராஃபர், அந்த மேப்பை க்ரியேட் பண்ணுறவர் வந்துட்டு அவர் டிசைட் பண்ணி அவராக கொடுக்கக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம கான்டெக்ஸ்டுவல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்வென்ஷனல் சயின்ஸ்க்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ பேட்டில் ஃபீல்டுனா 2 ஸ்வாட் மாதிரி வந்துட்டு வால் மாதிரி இருக்கு இல்லையா, சண்டை போடுற மாதிரி, அது பேட்டில் ஃபீல்டு, பஸ் ஸ்டேஷன், பிரிட்ஜ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் கன்வென்ஷனல் சயின்ஸ். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.